பிரைஸ் லார்ட். கடவுள் நம் அனைவரும் என்றென்றும் இருப்பாராக. இன்றைக்கான வார்த்தை, அமலேக்கு அவர்களுக்கு வழிபடுத்த செய்கை மனதிலே வைத்திருக்கிறேன். உங்கள் செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். சொல்றது யாரு? கர்த்தர். உங்கள் செய்கையை நான் மனதிலே வைத்திருக்கிறேன். இன்றைக்கான வார்த்தை, நீங்க என்னெல்லாம் செஞ்சிருக்கிறீங்க, நீங்க எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கிறீங்க, உங்களோட கிரியைகள் என்ன, உங்களோட செயல்கள் எல்லாத்தையும் கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார். எத்தனை பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை. நீங்களாம் நினைச்சிட்டு இருக்கீங்க நம்ம செஞ்சதெல்லாம் யாருக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே பேசுகிறார். நீங்கள் செய்த செய்கையை நான் என் மனதிலே வைத்திருக்கிறேன். இந்த வார்த்தையை நினைச்சிட்டு ஒரு நிமிஷம் கண்ண முடியுங்களா? நம்ம ஜெபம் செய்வோம். தகப்பனே, நாங்கள் பிறந்ததிலிருந்து எங்களுக்கு விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்து எத்தனையோ விஷயங்கள் செஞ்சிருக்கோம் எங்க வாழ்க்கையில. நாங்க கூட மறந்துருப்போம்ப்பா. ஆனா நீங்க மனசுல வச்சிருக்கிறீங்கப்பா. அவனவன் செய்த கிரியைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. இந்த வார்த்தை அர்த்தம் உள்ளதப்பா. இந்த வார்த்தையை நாங்க எத்தனையோ பேர் மேலோட்டமா படிச்சுட்டு போயிடுறோம். ஆனா எவ்வளவு கருத்து மிக்கதப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் உணரத்தக்கதா எங்களோட வாழ்க்கை பாதை செவ்வையாய் அமையும். எங்களை நீர் வழிநடத்தி செல்கிறாங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு கடவுள் கிளியரான வார்த்தை சொல்லியிருக்கிறார். அவனவன் செய்கைகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு பதில் அளிக்கப்படும். அதுதான் அப்போ ஏன் அப்படி சொல்றேன்னா, அவர் உங்களுடைய செய்கைகளை மனதிலே வைக்கிறார். யோசிச்சு பாருங்க. இந்த 1 சாமுவேல் 15 அதிகாரத்துல ஒரு இன்சிடென்ட் இருக்குது. அது எப்படின்னா, சேனைகளின் கர்த்தர் சொல்றாரு. யார்கிட்ட சொல்றாருன்னா, இஸ்ரவேல் எகிப்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து நடந்து வருது. வீட்டை எடுத்துட்டு வர்றாரு கடவுள். அப்ப எகிப்துல இருந்து நடந்து வரும்போது அமலேக்கியர்கள் இருக்கிற இடம் வழியா கடந்து போறாங்க. ஆனா அமலேக்கியர்கள் இஸ்ரேல் மக்களை வழிபட மாட்டேங்கிறாங்க, மறிக்கிறாங்க. நீ இந்த வழியா கடந்து போக முடியாது, நாங்க விட மாட்டோம், உங்களை எதிர்ப்போன்னு வழி மறிக்கிறாங்க. புரியுதா? அந்த இன்சிடென்ட தேவன் மனதிலே வைத்திருக்கிறார். இப்ப சவுல் ராஜாவாயிட்டார். இந்த முதல் ராஜா, இஸ்ரவேல் தேசம் கிடைச்சு சவுலை முதல் ராஜாவாய் ஆக்குகிறார் இறைவன். அப்போ அந்த சவுல் கிட்ட சாமுவேல் மூலமா பேசுறார். இது இவங்க செஞ்ச செயலெல்லாம் மனசுல வச்சிருக்கிறேன். நீங்க வழி நல்லபடியா தானே கேட்டீங்க, உங்களை கேட்க சொன்ன நீங்க கேட்டீங்க. ஆனா அவங்க வழி மறிச்சாங்க, உங்களை விடல. இது என் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால நீ ராஜா. இன்னைக்கு அந்த நாடு பாவத்தினால் நிறைந்திருக்கிறது, அக்கிரமத்தினால் நிறைந்திருக்கிறது. அதனோட அக்கிரமம் அந்த பாவமும் என் விண்ணை தொட்டது. அதனால இன்னைக்கு நீ ராஜாவா இருந்து என்ன பண்ணணும்னு சொல்றாரு. அமலேக்கை மடக்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இரக்கம் வைக்காமல், தேவன் சொல்றார் அந்த வார்த்தை, இறக்க வைக்காத. எப்படி அழிக்கணுங்கிறாரு? புருஷனையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொன்று போட கடவாய் என்கிறார். புரியுதா? கொன்று போடு. நான் சில பேர் நினைக்கிறது உண்டு, இந்த ரிசர்ச் இதுல எல்லாம் அவங்க எடுத்து பார்த்தா தெரியும், அந்த நாடு பாவத்தினால் நிறைந்திருந்தது. ஆடு மாடுகளோட மனிதன் புணர்ந்தான், தவறு செய்தான். அந்த மாதிரி அந்த நாடு பாவத்தில் நிறைந்திருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? எல்லாம் மொத்தமா முடிச்சிருங்கிற. புரியுதா? அப்பொழுது சவுல் ஜனங்களுக்கு சொல்றான். அதே மாதிரி சவுல் மடங்கடிக்கிறான். ஆனா சவுல் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னன்னா, கடவுளோட வார்த்தையை அவன் கேட்கல. அதுக்கு பதிலா என்ன பண்றான்? இப்படிதான் கடவுள் நமக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாருன்னா நம்மளும் இந்த சவுல் மாதிரிதான், கேட்கறது இல்ல முழுசா. நம்ம என்ன பண்றோம், அவன் என்ன பண்றான் பாருங்க. சவுலும் ஜனங்களும் அந்த அமலேக்கியோட ராஜா ஆகாது, ஆடு மாடு அவனை பிடிச்சு வச்சிடுறாங்க, கொல்லல. ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். யோசிச்சு பாருங்க. கடவுள் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் அழிச்சு போட்டான். இவன் என்ன பண்றான்? ஆகாக் ராஜாவை அழிக்கணும். அந்த நாட்டின் தேசத்தின் ராஜாவை அழிச்சு போடல.
முதல் ராஜா. நம்ம கர்த்தரால் படைக்கப்பட்ட மனிதர்கள், தேவனால் படைக்கப்பட்ட மனிதர்கள், தேவன் கரத்தினால் உருவாக்கப்பட்ட மனிதர்கள். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ளாக இருந்தும் நமக்கு கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கப்பட்டும் நாம எப்படி இடறி போறோம் பாருங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில என்ன பண்றோம்? ஓ, ராஜா இருக்கட்டும், இந்த மனுஷன் நமக்கு இருக்கட்டும், இந்த மனுஷன் நமக்கு உதவுவா, இந்த மனுஷன் நம்மளோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஓகே அவன் கெட்டவனா இருந்தாலும் வில் அட்ஜஸ்ட். நம்ம அப்படியே போவோம். மனிதனோட முகத்துக்கு ஸ்துதி உண்டாக்குகிறோம். அவன் பொய்யா, அவன் நல்லவன் இல்லாமல் இருந்தும் அவன் மூஞ்சிக்கினார் என்ன சொன்னோம்? நீ நல்லவன், நீ வல்லவன் சார், நீங்க ரொம்ப நல்லவர் சார். ஏன்னா அவர் மூலமா எனக்கு ப்ரமோஷன் வரும், ப்ரமோஷன், சம்பள உயர்வு, டிப்ஸ். மனிதன் நீங்க எத்தனையோ ஆதாயங்களுக்காக முகஸ்துதி செஞ்சுட்டு இருக்கிறான். கடவுள் வார்த்தையை அங்கே விட்டு விட்டான், கடவுளுடைய நாம மகிமை அடைவதை அங்கே விட்டு விட்டான். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? அவருடைய நாம மகிமை அடைவதை என்ன சொல்றாரு? நெத்திக்கு நேரம் சொல்லு எரேமியா, அவன் நெற்றிக்கு நேராக உன் கண்களை எடுத்து தவறை சொல், நான் உன்னோடு இருக்கிறேன். தவறை எப்படி சொல்லும்? நெற்றிக்கு நேரம் சொல்லுங்க. எத்தனை பேர் குடும்பத்துல சொல்றீங்க தவறுன்னு? அண்ணன் தவறு செஞ்சா சொல்றது இல்ல, குடும்பம் போயிடும். சரி கிடக்கு, நமக்கு என்ன, அவனாச்சும் அவன் குடும்பமாச்சு. தம்பி தவறு செய்தா சொல்றது இல்ல, நமக்கு என்ன, அவனாச்சும் அவன். ஏன்னா உறவுகள் முறிந்து விடும் என்ற பயம், உறவுகள் முறிந்து விடும் என்ற பயம். உறவு வேணும். என் பிள்ளை கல்யாணத்துக்கு நாளைக்கு அவன் நிக்கணும், அவன் பிள்ளை கல்யாணத்துக்கு நான் நிக்கணும். தவறை எடுத்து சொல்லணும். அப்பதான் நிறைய பேருக்கு, கிறிஸ்டியன்ஸுக்கு நிறைய பேருக்கு நான் பைபிள் படிதான் நடக்கிறேன், தவறே அவனுக்கு தெரியறது இல்லை, நான் செய்யறது தப்புனே அவன் புரியறது இல்லை. நான் பைபிள் படிதான் நடக்கிறேன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். புரியுதா? இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். சவுல் அப்படிதான் ஒரு வாழ்க்கையை வாழ்றாருங்க. ஆகாகை உயிரோட வைத்திருக்கிறான். அங்கே நலமானவற்றை உயிரோட வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கட்டளையை மீறி போகிறார், கர்த்தருடைய வார்த்தையை மீறி போகிறார். இன்னைக்கு நம்ம அப்படிதான் நலமானதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். பணம் நலமான விஷயம், அதை எப்படி சம்பாதிக்கிறோங்கிறது நமக்கு வேண்டாம். பணம் நலமான விஷயம், அதை பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். கரெக்டா? எது நலமான விஷயம், எது செழிப்பான விஷயம், எது கொழுகுழுங்கிற விஷயம், எது சொசைட்டில நமக்கு ஒரு நல்ல பேர் வேணும்னா, நல்ல கார் நலமான விஷயம். ஆனா அதை எப்படி சம்பாதிக்கிறோம் என்பதை நம்ம நினைக்கிறது. எப்படி அந்த பணம் வந்தது அது தேவையில்லை. கிறிஸ்டியன்ஸ் நம்ம இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இப்படிதான் நம்மளோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் உண்மையாக உழைத்தேன், உண்மையா உழைச்சா 500 ரூபாய் கிடைக்கும். அந்த 500 ரூபாய்க்குள்ள வாழ்றவங்க எத்தனை பேர்? காம்ப்ரமைசிங். நலமானதை வாங்கிட்டோம். சவுல் சொல்றாரு, நலமானதை தான் வச்சிருக்கிறேன். காம்ப்ரமைசிங். கடவுளோட வார்த்தையை காம்ப்ரமைஸ் பண்றான். கடவுளை நீ அழிக்க சொல்லி கரெக்ட் தான், ஆனா நான் நலமானதை தான் வச்சிருக்கிறேன், அதை அழிக்கிறதுக்கு எனக்கு இஷ்டப்படல. எத்தனை பேர் அப்படி காம்ப்ரமைஸ் உங்களை பண்ணிட்டு இருக்கீங்க? நலமானதை பிடித்து வைத்துக் கொள்ளுதல், நல்ல பதவி பிடித்து வைத்துக் கொள்ளுதல், அதுக்காக எத்தனை பேரை நீங்க டார்ச்சர் பண்ணிருப்பீங்க. எத்தனை பேர் கையில வேலையை வாங்கிட்டு அந்த வேலையை நான் தான் செஞ்சேன்னு உங்களுக்கான கிரெடிட்டை நீங்க எடுத்துட்டு அந்த பதவியில பிடிச்சிருப்பீங்க. கிறிஸ்டியன்ஸ், நான் யாருக்கோ இல்லை, பைபிள் படிக்கிற உங்களுக்கு சொல்றேன். நீங்க தானே பைபிள் படிக்கிறீங்க. பைபிள் கடவுள் உங்களோட பேசுறாருன்னா இந்த வார்த்தைகள் உங்களோட இடைப்பட வேண்டும். நலமானது எது? சவுலுக்கு நலமானது ஆகாக் ராஜாவும் முதல் தரமான மாடுகளும் ஆடுகளும் செழிப்பான ஆடுகளும் மாடுகளும் செழிப்பான வஸ்துகளும் சவுலுக்கு முதல் தரமானவைகள். அது
மாதிரிதான் இன்னைக்கு கடவுளோட வார்த்தையை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ எந்த அளவுக்கு நம்மளோட வாழ்க்கை காம்ப்ரமைசிங்ல போயிட்டு இருக்கு, கடவுளோட வார்த்தையோட அட்ஜஸ்ட்மெண்ட்ல போயிட்டு இருக்குது. கிறிஸ்டியன்ஸ் இன்னைக்கு நான் செழிப்பாயிருக்கேன், கர்த்தர் தான் எனக்கு இந்த செழிப்பை தந்தது. சவுலும் அதைதான் சொன்னான். வாவ், இந்த அமலேக்கியரிலிருந்து இந்த செழிப்பு என் கைக்கு வந்தது, கர்த்தர் தான் தந்தது. இந்த செழிப்பு எனக்கு கர்த்தர் தந்தது. ஆனா அடுத்த செகண்ட் ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொல்றார், போய் சொல்லு சவுல் கிட்ட. என்னன்னு சொல்றாரு பாருங்க. நான் சவுலும் ஜனங்களும் நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமற் போனான் என்றார். கர்த்தருடைய வார்த்தையை சாமுவேல் சவுனிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். ஆனா பாருங்க, சவுல் என்ன சொல்றான், நான் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டேன். இன்னைக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் சொல்ற வார்த்தை தவறெல்லாம் செஞ்சுட்டு ஆண்டோடைய வார்த்தையை எல்லாம் மீறிட்டு சொல்ற வார்த்தை, நான் பைபிள் படி நடக்கிறேன், நான் அனுதினமும் பைபிள் ரீட் பண்றேன், நான் நல்ல பைபிள் ரீட் பண்றேன், நல்ல பைபிள் படிக்கிறேன், நல்ல ஜெபம் பண்றேன். ஆனா தண்டனை உனக்கு பின்பாக இருக்கிறது. சவுலுக்கும் தண்டனை வந்தது. சவுலுக்கு உடனே ஆண்டவர் ராஜ பதவியை உருவல, ஆனால் அந்த நிமிஷம் தானே ஒரு ராஜாவை தேவன் ஏற்படுத்தினார். புரியுதா? அவனுக்கு கஷ்ட நஷ்டத்தை கத்து கொடுத்தார். உடனே ராஜ பதவியை தாவீதுக்கும் கொடுக்கல, கஷ்ட நஷ்டத்தை கத்து கொடுத்தாரு. பாரு, உன் வாழ்க்கையில எப்படி எல்லாம் ஓடணும், இப்படி இருக்கணும், அப்பதான்டா உனக்கு கஷ்டம் தெரியும். ஈஸியா சவுலுக்கு தூக்கி கொடுத்ததுனால கஷ்டம் தெரியல, உடனே தப்புக்குள் அடிமையாயிட்டான். கர்த்தர் மனதிலே வைத்திருக்கிறார் உங்கள் செய்கைகளையும். சவுலோட செய்ய கர்த்தர் மனதிலே வைத்தார். அமலேக்கியன் அன்னைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு செய்த துரோகத்தை கர்த்தர் மனதிலே வைத்தார். இன்னைக்கு நீங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் கர்த்தருடைய மனதிலே வைக்கிறார். புரியுதா? அப்போ நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? காம்ப்ரமைசிங்ல. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்றது, சங்கீதம் 15 சங்கீதம் 15ல அழகா இருக்கும். நான் அடிக்கடி உங்ககிட்ட அந்த சங்கீதம் 15 தான் ஷேர் பண்றேன். அதுல பாருங்க, ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆகாதவன், கர்த்தருக்கு ஆகாதவன், நல்ல வழியில இல்லாதவன், அவனுடைய பார்வைக்கு தீர்ப்பானவன். இன்னைக்கு நம்மளோட பார்வைக்கு எப்படி இருக்குது? அவனால நம்மளுக்கு ஒரு பிசினஸ் கிடைக்குதுன்னா அவன் நமக்கு ஆகாதவன் கிடையாது. அவனால நமக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா காம்ப்ரமைசிங். சவுல் மாதிரி காம்ப்ரமைஸ் ஆயிடுறோம். தாவீது மாதிரி இல்ல நம்ம. சவுலே தான் நம்ம. சவுல் எனக்குள்ளே வந்து விடுகிறான். அடிக்கடி தாவீதை வெளியே அனுப்பி விட்டுறோம். அவனால எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கிறது, அவனால எனக்கு ஒரு வருமானம் வருகிறது, அவனால எனக்கு சில நன்மைகள் கிடைக்கிறது, அவனால எனக்கு பணம் வருகிறது, அவனால என் பிள்ளைகளுக்கு பதவி கிடைக்கிறது, எனக்கு பதவி உயர்வு வருகிறது. எத்தனை இடத்துல நம்ம காம்ப்ரமைஸ் ஆகுறோம் சவுல் மாதிரி. கரெக்டா? தேவன் மனதிலே வைக்கிறார். அப்போ உங்களுடைய ட்ரஸ்ட் எல்லாம் யார் மேல? மனிதன் மேல. மனிதனை சார்ந்து நிற்கும் போது கடவுள் அங்கே செயல்படாமல் போகிறார். கடவுள் அதை மனதிலே வைக்கிறார். புரியுதா? கர்த்தரை, அதுல ஒரு அருமையான வசனம் இருக்கு பாருங்க, கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். அவன் சவுல் சாமுவேலை கனம் பண்ணுகிறதுக்கு பதிலா
ஆகாக அங்கே கனம் பண்ணி உயிரோட வைக்கிறான். சாமுவேல்ட்ட சும்மா பயப்படுறான். ஐயோ சாமுவேல் கண்டுபிடிச்சிட்டாரே, என்ன பண்றது? சரி சாமுவேல்ட்டையும் காம்ப்ரமைஸ் பண்ணி பார்ப்போம் பண்றான். புரியுதா? கர்த்தருக்கு பயந்தவர்களை தான் கனம் பண்ணுகிறான், வேற யாரையும் இல்லை. நம்ம யார கனம் பண்றோம்? பணம் நமக்கு எந்த வழியில வந்தாலும் நம்ம கனம் பண்றோம். பதவி எந்த வழியில வந்தாலும் நம்ம கனம் பண்றோம். கர்த்தருக்கு பயந்தவர்களை கனம் பண்ணுவதில்லை. கரெக்டா? ஒரு சர்ச்சில், எல்லா சர்ச்சிலும் இன்னைக்கு சண்டை. சிஎஸ்ஐ சர்ச்சில், ஏன்னா சிஎஸ்ஐ சர்ச்சுங்கிறனால எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சிலையும் சண்டை. எல்லாம் பேஸ்புக்ல வருது, யூடியூப்ல வருது. எல்லா ஃபாதர்ஸும் கோர்ட்டு கேஸ். வருத்தப்படுகிறேன், வேதனைப்படுகிறேன். எல்லாரும் கையில செல் எடுத்து அதை வீடியோ பண்ணி அப்லோட் பண்ணி விட்டுறது பப்ளிக்கு. கர்த்தருடைய நாமம் அதுல அசிங்கப்படுதேன்னு யாரும் நினைக்கிறது இல்லை. எல்லாத்திலையும் போட்டு, எல்லாத்திலையும் போறாம அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறாருன்னு நினைக்கிறது இல்லை. விட்டு கொடுக்கணும்னு வேதத்துல இருக்கு, விட்டு கொடுக்கல. எல்லா விஷயமும் நம்ம காம்ப்ரமைசிங்ல போயிட்டு இருக்கோம். கர்த்தர் தான் இதை செய்ய சொன்னார். சர்ச்சுக்குள்ள இருந்து வெளியே வந்தோடனே இவன் பாத்தியா, அவன் அப்படி, இவன் இப்படி. அங்கே நம்மளுடைய நாம தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய எண்ணங்களை குறித்து பேசுவதில்லை. நான் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறித்து பேசுவதில்லை. அவன் எப்படி வாழ்றாங்கிறத குறித்துதான் நம்ம பேசுறோம். நான் எப்படி இந்த கர்த்தரோடு, என் தேவனோடு ஐக்கியப்படுவது. ஐயோ, யோசுவாவின் வார்த்தைக்கு கட்டுப்பட்டு சூரியனும் சந்திரன் நின்றது எரேமியால இருக்குது பாருங்க. எரேமியா எல்லாமே 15 அதிகாரத்துல தான் அன்னைக்கு வந்திருக்குது. எரேமியா 15 பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இப்படி எல்லாம் நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணா கர்த்தர் சொல்றாரு பாருங்க, மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாரார். எப்படி சொல்றாரு பாத்தீங்களா? மோசே வந்து நின்னாலும் சாமுவேல் வந்து நின்னாலும் சரி, நான் இந்த மக்கள் பக்கம் நிக்க மாட்டேன். அப்ப அவங்க கேட்பாங்க, அப்படின்னா எங்க கடவுளை போவோம் அப்படின்னு கேட்டா எரேமியாட்ட சொல்றாரு, நீ சொல்லு அந்த மக்கள்கிட்ட, சாவுக்கு ஏதுவானவங்க சாவுக்கு போங்க. கடவுள் சொல்றாரு பாருங்க, சாவுக்கு தேடி போனா சாவு தேடிப்போம், சாவுக்கு போ. பட்டயத்துக்கு ஏதுவானாலும் பட்டயத்துக்கு போனா நீ பட்டயத்துல உங்களுக்கு சாவும். பஞ்சத்துக்கு ஏதுவானாலும் பசி பட்னியோட சாவு, பஞ்சத்துக்கு ஏதாவது பஞ்சத்துக்கு எதிராக போ, பஞ்சத்துக்கு நேரா போ. நோய்க்கு சிறையிருப்புக்கு ஏதுவானவர்கள் சிறையிருப்புக்கு நேராக போக வேண்டும் என்று கர்த்தர் உரைக்கிறார். எப்படி கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா? அப்ப நாங்க எங்க போ ஆண்டவர் உங்களை விட்டுட்டு? அதான் சொல்றாரு, நீ அங்க போ, நீங்க போ, அங்க போ, ஏதவா இப்படி சொல்றாரு கடவுள். நம்ம தடவிட்டு பைபிள வாசிச்சுட்டு இருக்கிறோம். அன்பே அன்பே கடவுள் அன்பாய் அன்பாய் இருக்க சொல்கிறாருன்னு கிறிஸ்டியானிசம் சொல்லுது. வாய் சர்ச்சில் ஒவ்வொரு சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கேட்டு பாருங்க, ஒரு கணத்தில் அறைந்தால் இன்னொரு கணத்தை கொடுக்கணும். அங்க சர்ச்சுக்குள்ள சண்டை நடக்கும் பாருங்க, 2 கணத்தை காட்டி அடிச்சுட்டு இருப்பாங்க. பிரீஸ்டையும் விட்டு வைக்க மாட்டாங்க, அடிதான். என்னங்க சர்ச்சில்? ஆனா வெளிய மத்தவங்க மத்த இனத்திட்ட பேசும்போது, என் கடவுள் ஒரு கண்ணத்தை காட்டினால் இன்னொரு கண்ணத்தை கொடுக்க சொல்லியிருக்காரு, நீ திட்டு துப்பு பரவாயில்ல நான் வாங்கிக்கிறேன் அப்படிம்பாங்க. சொந்த சகோதரிகள் தான் சர்ச்சில் இருக்கவங்க எல்லாம் அப்படித்தானே, வேற யாருமா? ஒரே இன மக்கள் உள்ள அடிச்சுக்கிட்டு கிடக்குறாங்க. எங்க கொண்டு போய் இத சொல்றது? சவுல் மாதிரி எல்லாம் சவுல் தான். ஒவ்வொருவரும் சர்ச்சுக்கு வரும்போது நான் பிரேயர் பண்ணதான் வரேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்ததான் வரேன்னு வந்துட்டா இந்த பிரச்சனை இல்லை. புரியுதா? ஒவ்வொருத்தரும் வர்றது எதுக்கு? இந்த சர்ச்சில் எவ்வளவு பணம் கலெக்ட் ஆகுது, இந்த பணத்துக்கு அதிகாரி யார்? ஒரு குரூப் அப்படி வருது, இன்னொரு குரூப் இதுல இருந்தா எனக்கு பெருமை, நான் பெருமையோடு வாழலாம். இன்னொரு குரூப்
இதுல இருந்தா நான் எவ்வளவு அடிக்கலாம். பிரஸ்டீஜ் என்ன, பணம் அடிக்கிறது என்ன, பதவி என்ன, பெருமை என்ன, மோகம் என்ன, என்ன என்ன என்ன. இங்க ஆண்டவர் எங்க இருக்கிறார் உங்களுக்கு? பிரச்சனைகள் பின்னால் புயல் போல வரும்போதுதான், அப்ப கூட சில மனமண்டைகளுக்கு எல்லாம் புரியறதே இல்ல. பிரச்சனை வந்தாலும் அதெல்லாம் பிரச்சனையா, நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறத செஞ்சுட்டாரு. யோசிப்பாருங்க, கடவுள் எவ்வளவு இதா சொல்றாரு. கடவுள் அதுக்கான ரீசன் சொல்றாரு. நீ என்னை விட்டு பின்வாங்கி போனாய், அதனால என் கையை உனக்கு விரோதமாய் நீட்டி உன்னை அழிப்பேன். நான் பொறுத்து பொறுத்து இளைத்து போனேன். நீங்க மட்டும் அழைச்சு போவீங்க? கடவுள் சொல்றார், நான் இழைச்சு போயிட்டேன், நான் இழைச்சு போயிட்டேன். பொறுத்து பொறுத்து பார்த்தேன், நீ திருந்த மாட்டேங்கிற, இழைச்சு போயிட்டேன். இப்ப என் கைய உனக்கு விரோதமா நீட்டி இருக்கிறேன். ஏன் நீட்டி இருக்கிறேன்? நீ செஞ்ச செய்களை எல்லாம் நான் மனசுல வச்சிருக்க. நீ செஞ்ச செய்கையெல்லாம் நான் மனசுல வச்சிருக்கிறேன். இப்படி சொல்றாரு கடவுள். பாருங்க, நீ தீர்ப்பானது நின்று விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்ததால். அப்ப நீ எப்படி இருக்கணும் சொல்றாரு? நீ தீர்ப்பானதிலிருந்து, மோசமானதுல இருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்ததால் என் வாய் போல் இருப்பாய். இததான் நான் இப்ப சொன்னேன். நீ எப்படி இருப்ப? என்னோட வாய், கடவுளோட வாய் மாதிரி இருப்பீங்களா? அதனாலதான் யோசுவா சொன்ன சூரியனும் சந்திரனும் நின்று போச்சு. நீ தீர்ப்பானதிலிருந்து விலையேற பெற்றதை பிரித்தெடுத்தால் நீ என் வாய் போல் இருப்பாய். அப்ப நீதான் கர்த்தருடைய வாய். அப்ப நீ சொன்னா எல்லாம் நடக்கும், எல்லாம் கேட்கப்படும். நீ என் வாய் போல் இருப்பாய். சொல்றது யாரு? கர்த்தர், இறைவன், தேவன் சொல்லுகிறார் இந்த வார்த்தை. எவ்வளவு பெரிய வார்த்தையை உங்களுக்கு சொல்லி இருக்கிறார். நீ என் வாய் போல் இருப்பாய். ஒரு மனுஷனுக்கு கிடைக்கப்பெறாத அற்புதம், அதிசயமான வார்த்தையை கடவுள் இன்னைக்கு உங்ககிட்ட தர்றார். நீ என் வாய் போல் இருப்பாய். தீர்ப்பானதுல இருந்து நீ பிரிந்து நில். பாருங்க, அவர் சொல்றாரு, விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தால். எது விலையேறப்பட்டது? கர்த்தருடைய வார்த்தை. பைபிள்ல உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் விலையேறப்பட்டது. அதை நீ பிரிச்செடுத்தா, நீ அதன்படி நடந்தா, நீ என் வாய. பாருங்க, கடவுள் நான் உன் வாயில இருப்பேன்னு சொல்லல, நான் உன் வாயில இருப்பேன்னு சொல்லல, உன் நாக்கில இருப்பேன்னு சொல்லல. என் வாய நீ தாண்டா, என் வாய நீதான். கர்த்தருடைய வாய்ங்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க, எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய அற்புதமான வார்த்தையை இன்னைக்கு கடவுள் உங்களுக்கு கொடுக்கிறாரு. பாருங்க, எத்தனை பேர் கர்த்தருடைய வாயா இருக்க போறீங்க. பிரித்தெடுத்தால் என் வாய் போல் இருப்பாய். நீ அவர்களிடத்தில் திரும்பாமல் அவர்கள் உன்னிடத்தில் திரும்புவார்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். நீ அவங்க கிட்ட போன அவசியம் இல்ல, அவங்க தான் அவங்க கிட்ட வருவாங்க. இதுதான் கர்த்தரின் வார்த்தை. நீ என்ன கேட்கிற அது நடக்கும், நீ என்ன சொல்ற அது நடக்கும். ஏன்னா உன் வாய் ஏன் வாய், நீ ஏன் வாய்ங்கிற, நீ ஏன் என் வாய். நீ தீர்ப்பானது விலையேறப்பட்டதை பிரித்தெடுத்தாய் என் வாய் போல் இருப்பாய். என் வாய் தான்ப்பா நீ, கர்த்தருடைய வாய். கர்த்தருடைய வாயில வார்த்தை வந்தா தப்புமா? சொல்லுங்க. அப்படி நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறாரு கடவுள். எவ்வளவு பெரிய வார்த்தை. அவங்க அப்படி இருந்தா அவர்கள் உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணுவார்கள். அப்ப உன் வாழ்க்கையில யுத்தம் இல்லைன்னு நினைக்கிறியா, கஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறியா, துன்பம் இல்லைன்னு இருக்கியா? இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாங்கலின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவேன். எவ்வளவு அருமையான வார்த்தையை கர்த்தர் இன்னைக்கு உங்களோட கொடுக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, காம்ப்ரமைசிங்ல போகாதீங்க. சவுல் காம்ப்ரமைசிங்ல போனா பனிஷ்மெண்ட வாங்கிட்டான். அவன் உடனே ராஜ பதவி அவனை விட்டு போகல. ஆனா படிப்படியாக தேவன் தாவீதை ராஜ பதவிக்கு கொண்டு வரதுக்கு ட்ரைனிங் கொடுக்கிற வரைக்கும் சவுலை இங்கே வைத்திருந்தார். அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில உடனே உங்ககிட்ட இருந்து எதுவும் பறி போகாது. ஆனா இங்க இருந்து ஒருத்தரை உங்க இடத்துக்கு வர்றதுக்காக ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கிறார் காட். அந்த ஒருத்தர் யார் என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க விழ வேண்டிய நேரத்தில் சரியாய் விழுந்து போவீர்கள். எப்ப சவுல் விழணும்னு கடவுளுக்கு தெரிந்தது. சவுளுடைய குமாரர்களும் மரித்து போனார்கள். அவன் சந்ததி இல்லாமல் போயிற்று. பாவம், நல்ல பையன் ஜோனத்தான், அவனும் மரித்து போனான்.
சவுல் செய்த பாவத்தின் நிமித்தம். தன் தகப்பனை விட்டு ஒதுங்கி போக கூடாதுங்கிறக்காக தகப்பனுக்காய் மரித்து போனான். தாவீது அழுகிறான், ஐயோ ஜோனத்தானே, எவ்வளவு சிநேகிதம் உன் மீது வைத்திருந்தேன், எவ்வளவு அன்பு உன் மீது வைத்திருந்தேன். இன்னைக்கு நீங்க உங்க குடும்பத்துல உள்ள எல்லாரும் இழக்க போறீங்களா? யோசிச்சு பாருங்க. நீங்க இங்கேயே இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது பர்மனன்ட் இல்ல. யாரோ ஒருவரை ட்ரெயின் செய்து கொண்டிருக்கிறார் கடவுள் உங்களை விழ வைப்பதற்காக. ஆகையால் தயவு செய்து நினைங்க, காம்ப்ரமைசிங்ல போகாதீங்க. உங்களுக்கு என்ன வாழ்க்கையோ, உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதில் திருப்தியாய் வாழுங்கள். அப்பொழுது நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைய எப்பவும் மனசுல வச்சு அதன்படி நடங்க. ஞாபகப்படுத்திக்கோங்க, கடவுள் எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறார். நீதியாய் நடந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிட கண்களை மூடி அவற்றை உங்களை கொடுக்கிறீங்களா? தகப்பனே, எப்பொழுதும் நீர் எங்கள் செய்கைகளை மனதிலே வைத்திருக்கிறீர். நாங்கள் பேசுகிற வார்த்தை, நாங்கள் செய்கிற செயல்கள், நாங்கள் நடக்கின்ற பாதை, நாங்கள் பார்க்கின்ற பார்வை, நாங்கள் கேட்கின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அப்பா உமக்கு பிரியமானதாய் இருக்கட்டும். எங்களோட வாழ்க்கையில நாங்க வழி தவறாது நேர்த்தியாய் நடக்க எங்கள் கால்களுக்கு பாதையை நீர் காட்டி அருள்வீராக. உம்முடைய கைடன்ஸ் எப்போ எங்களுக்கு இருக்கட்டும். எங்களை வழி நடத்துங்கப்பா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மனசுல இந்த வார்த்தை பதிந்து, தகப்பனே, இனி நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் செம்மையாய் நடக்க எங்களுக்கு உதவி செய்தலும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீ உம்முடைய வார்த்தையை மனதிலே வைத்து அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. என் ஜெபம் கேட்கப்படும் என்று விசுவாசிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, கோ டு யூடியூப் அன்ஷேக்கிள்டு மினிஸ்ட்ரின்னு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருக்கும் மூவ் ஆகட்டும். எஸ்பெஷலி கிறிஸ்டியன்ஸ், கர்த்தருடைய வார்த்தையை மகிமைப்படுத்துங்க. நீங்க கர்த்தருடைய வார்த்தையா மாறுங்க. அப்பதான் ஆண்டுடைய நாமம் மகிமையடையும். தேங்க்யூ. பிரைஸ் காட்.